ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பரிகார தலங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு களத்திர தோஷத்துக்கான ஒரு பரிகார முறை உங்களுக்கு சொல்ல போறேன். ஜாதகத்துல முக்கியமாக இந்த திருமணத்துக்குன்னு வரன் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கா அப்படின்றது தான் முக்கியமாக பார்ப்பாங்க. களத்திர தோஷம்னா என்ன அப்படின்னா அதற்கு சில விதிகள் உண்டு. 7ஆம் இடம்தான் களத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல யார் இருக்கா, என்ன கிரகம் இருக்கு, 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா. ஒருவேளை 7ஆம் இடத்துல கிரகங்கள் சரியில்லாமல் இருந்து, ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்து, களத்திரஸ்தானம் சரியில்லாமல் இருந்து அந்த இடத்த குரு பார்த்தார்னா நாம் பயப்பட தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி 7ஆம் இடத்தை தான் நம்ம பார்ப்போம். களத்திரஸ்தானம் எப்படி இருக்கு, களத்திர காரகன் எப்படி இருக்கிறாரு, சுக்கிரனை நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு ஜாதகத்துல களத்திர தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கிரகங்களை வச்சு நாம முடிவு பண்ண முடியும். சரி, களத்திர தோஷம் இருந்தா என்ன நடக்கும்? முதல்ல திருமணம் நடக்கிறதுலயே ஒரு பிரச்சனை வரும். நிறைய வரன் பார்த்துட்டோமா, எதுவுமே அமையவே இல்லைம்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. திருமணம் நடக்கிறதுலையே ஒரு பிரச்சனை வரும், ரொம்ப தாமதமாகும் திருமண அமைப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஒருவேளை திருமணம் நடந்ததுன்னா அந்த திருமண வாழ்க்கையில குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கு. நான் நிறைய களத்திர தோஷம் இருக்கிற அந்த ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் களத்திர தோஷம்னு வந்துருச்சுனாவே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போது ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தால் திருமணம் தள்ளி போகுது, திருமண அமைப்பு இல்லாமல் இருக்குது, திருமணம் நடந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். களத்திர தோஷத்துக்கு மட்டும் கிடையாது, சில கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம வீடுகளில் கூட நடக்கலாம். உங்கள் வீட்டில் இது மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க. கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். கணவன் ஒன்று சொல்லுவார், மனைவி ஒன்று சொல்லுவாங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, 2 பேரும் திட்டிக்குவாங்க. உன்னை பற்றி தெரியாதா, உன்னை பற்றி தெரியாதா, உங்கள் அம்மா அப்பாவை பற்றி தெரியாதா, இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஒற்றுமைன்றதே இருக்காது. கல்யாணம் ஆயிருச்சே தவிர இது நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும், பாசமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் என்ன பரிகாரம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சரியில்லாமல் இருந்தா, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் சரியில்லாமல் இருந்தா, களத்திர காரகன் சரியில்லாமல் இருந்தா, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருந்தா, திருமணம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்தா என்ன பரிகாரம் தெரியுமா? ஸ்ரீரங்கத்துக்கு தான் வரணும். என்னைக்கு வரணுன்றதையும் சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் ரொம்ப விசேஷமான தலம், பல்வேறு சிறப்புகளை உடைய தலம், நிறைய சூட்சுமமான விஷயங்கள் இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில். சுக்கிரஸ்தலம்னு சொல்லுவாங்க. இப்போ களத்திர தோஷம் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு எப்போ வரணுன்றதை சொல்கிறேன். பங்குனி உத்திரம் அன்னைக்கு சேர்த்தி சேவைன்னு நடக்கும் ஸ்ரீரங்கத்தில். வருஷம் முழுக்க தாயார் ஒரு பக்கம் இருப்பாங்க, பெருமாள் ஒரு பக்கம் இருப்பார். ரங்கநாதர் ஆதிசேஷன் மேலே சயன குளத்தில் படுத்திருப்பார். ரங்கநாதர் இச்சுவாகு குலத்திலிருந்து வந்தவர் அந்த ரங்கநாதர். ராமர் வழிபட்டு சூரியகுல மன்னர்கள் அத்தனை பேரும் வழிபட்ட பெருமாள் அந்த பெருமாள். அவருக்கு பேரே பெரிய பெருமாள். அற்புதமான மூர்த்தம் அது. பெருமாள் இருப்பார், தாயார் சந்நிதி இந்த பக்கம் இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி கொடுப்பாங்க. ரங்கநாதரும் ரங்கநாயகி தாயாருமாக சேர்ந்து காட்சி கொடுப்பாங்க. அதுக்கு சேர்த்தி சேவைன்னு பேர். வருஷத்துல ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல நடக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு நடக்கும். அதனால குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, ஒற்றுமையே இல்லை, திருமணம் தள்ளி போகுது, களத்திர தோஷம் இருக்கு, ஜாதகத்துல களத்திர தோஷம் இருக்கக்கூடாது. ஏன்னா திருமணம் அப்படின்றதே நம்ம மகிழ்ச்சிக்காக தானே பண்ணுறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அடுத்த ஒரு வாழ்க்கையை தொடங்கணும், நமக்கு குழந்தைகள் வரணும், வம்சம் விருத்தியாகணும், அதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்.
அதில் சந்தோஷம் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்கு? அதனால களத்திர தோஷம் இருக்கு ஜாதகத்தில், அதனால பிரச்சனைகள் இருக்குன்னா பங்குனி உத்திரம் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்த்தி சேவையை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப அழகான கோவில் அந்த கோவில். ஆழ்வார் பாடுகிறார், பச்சை மாமலை போல் மேனி பவள வாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர். பெருமாள் எப்படி இருக்கிறார், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்திரலோகத்தை வந்து நீ ஆட்சி செய்யணும் கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும்னாரு ஆழ்வார். அவ்வளவு சிறப்புக்குரியது ஸ்ரீரங்கம். ரொம்ப அற்புதமான தலம். ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கிறவங்க பங்குனி உத்திரம் அன்றைக்கு வந்து சேர்த்தி சேவையை ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்தால் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட களத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தோஷம் அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக தீரும் என்பது ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்த்தி சேவையை தரிசனம் பண்ணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்த நல்லபடியாக திருமணம் நடந்த நண்பர்கள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை. அதனால உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜோதிடர்கள் யாராவது இதில் களத்திர தோஷம் இருக்கு, இந்த ஜாதகம் களத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க, ஸ்ரீரங்கம் கிளம்பி வாங்க. பங்குனி உத்திரம் அன்றைக்கு வந்து பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து அந்த சேர்த்தி சேவையில் தரிசனம் செய்கிற போது நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கிற களத்திர தோஷம் நீங்கும். மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.